உன் கஷ்டம் தீர்றதுக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டாங்க லட்சக்கணக்கான பாடல். கந்தசஷ்டி கவசம் சொன்னால் அல்லது கேட்டால் நம்ம கரெக்டாக இருக்கணும். நரசிம்மர்கிட்டே போக மாட்டாங்க நிறைய பேர், பயம். ஏன்னா நரசிம்மர் தான் நமக்கு பாதுகாப்பு. நரசிம்மர் கவசம் கேட்க 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 ஆட்டே போகிறது எவனன்னு பார்க்க வேண்டியது. அப்புறமா போயிட்டு கோயிலுங்களுக்கு நிறைய எதுக்கு பண்ணுறேன். அடுத்த மாதம் குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியினுடைய சூப்பர் ஸ்டார் யார்? குரு பயிற்சி வந்து கடகத்துக்கு வருதுண்ணா, உச்சமாகிறார். கடனில் பிரச்சனை இருக்கவங்க நான் வெறும் சிம்பிள் பரிகாரம் கொடுப்பேன். அபிராமி அந்தாதில் இருக்கிற 54வது பாட்டை மட்டும் காலையில் விடிகாலையில் படி. கை கால் கழுவிட்டு படி, குளிக்கலாம் வேணாம். நீ பாட்டு படி. இல்லாமை சொல்லி ஒரு தாம்பால் சென்றுன்னு படி. நீ படிச்சுட்டு தூங்கு. ஒரு வாட்டி படி, 10 வாட்டி படி, 11 வாட்டி படி, 21 வாட்டி படி, எனக்கு கவலை கிடையாது. ஆனால் படி. நீ படிச்சுப்பார். 90 நாள்லேருந்து உனக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும். அருமை. அது கிடைக்கிறச்ச உனக்கு தெரியும். எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் 24வது பாட்டை படி. உனக்கு தெரியும். யாராவது ஒரு டாக்டர் வந்து, ஒரு நண்பன் வந்து உன்னை வழி நடத்தி ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து காப்பாற்றுவான். திடீர்னு வரும். அது வந்து படிக்கணும். ஒரு தெரிஞ்சவருடைய நண்பருடைய ஒய்ஃபுக்கு திருச்சிக்கு போகிறச்ச இது போல் பார்த்து, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த பாட்டை படிங்க. அவங்களுக்கு இந்த குரல் சத்தம் மாறி போச்சு. குரல் சத்தம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு அருமையான சிஸ்டரு, அவங்க குரல் மாறி போச்சு. அவங்களுக்கு இந்த பாட்டை கொடுத்து படிங்க. ரெகுலராக ஒரு மிராக்கள் நடக்கும். எனக்கு தெரியாது, ஆனால் மிராக்கள் உண்டு. அந்த அம்மா நம்பினாங்க, என் நண்பர் நம்பலை. வா, எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சா? நீ யாரையும் பார்க்கறது இல்லை, அமெரிக்கா வரைக்கும் பார்த்தாச்சு, தெரியல. அந்த நண்பரை வந்து ஒரு பொலிட்டிக்கலில் இருக்க அவர் இல்லைப்போ. அவரை தேடி வந்த ஒரு கட்சிக்காரர், நான் ஒரு நாட்டு வைத்தியரை கூட்டின்னு வரேன்னு நான் சொன்னது. இது முடிஞ்சு ஒரு 21 நாளில் ஒரு நாட்டு வைத்தியர் வந்து பச்சையிலெல்லாம் வச்சு பூசி ஒரு கட்டு போட்டிருக்கார். 7 நாளோ 8 நாளோ போட்டோன்னே அந்த அம்மாவோட குரல் மாறிடுச்சு. நடந்தது தானே அது. பெரிய ஆளுங்க, புரியுது, நடந்தது. எனக்கு அப்படியே சொன்னாங்க. என்ன? நான் சொன்னேன், இல்லை, நீங்கள் பயபக்தியோடு அந்த பாட்டை சொன்னதுக்கு தான். அதுதான் அதோடைய பவர். அது நிறைய பேருக்கு புரியல. ஒரு மந்திரங்கள், நம்மளுடைய மந்திரங்கள், திருமுறை, அதே போல் நம்மளுடைய எல்லா நூல்கள் விஷயத்தையும், ஆழ்வார் பாசுரமாக இருக்கட்டும், சிவனுடைய பாடல்களாக இருக்கட்டும், அம்பாளுடைய பாடலாக இருக்கட்டும், அதாவது கனகதார சோத்திரம்னா ஏதோ செல்வி சொல்கிறாருன்னு நினைப்பாங்க. அது யார் கொடுத்தாருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், ஆதிசங்கரர் கொடுத்தது சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்டால் அதனுடைய வலிமை உண்டு. யார் ஏற்றியா, யார் கொடுக்குறா? நான் ஏதோ எழுதுன மாதிரி, நான் என்ன வைரமுத்து பாட்டை கொடுத்த மாதிரி. வைரமுத்து பாட்டை கேட்குறதுக்கு பிடிக்குது. உன் கஷ்டம் தீர்றதுக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டாங்க லட்சக்கணக்கான பாடல். ஆனால் இதெல்லாம் ராஜேஷ் ஐயா ரொம்ப டீப்பாக பேசுவார். ஆமாம், ஏன்னா என் குருநாதர் அவர். ஆமாம், நாங்கள் எனக்கு மாஸ்டராக இருந்தவர். அவரும் நானும் நிறைய பேசிப்போம். ஃபோன்லேயே 2 ஹவர் 3 ஹவர் பேசுவார். ஆனால் பேசிக்கினே இருப்பார், விளக்கங்கள் கொடுத்துக்கினே இருப்பார். அந்த என்சைக்ளோபீடியா இல்லாததையெல்லாம் எங்களுக்கு ஒரு குறை வரும். உண்மைதான். ஸோ இது மாதிரி தான் நான் தேடுவேன். எளிமைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பாசுரத்துக்கும் போதும். நிறைய பேர் வந்து இதை சொல்கிறதுக்கு பயம், இதை சொல்கிறதுக்கு வராது. கந்தசஷ்டி கவசம்ன்றது நிறைய விஷயங்கள் டீப். அது
கந்தசஷ்டி கவசம் சொன்னால் அல்லது கேட்டால் நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம இல்லைன்னா சரியாக வராது. அப்படியா? ஓ. கந்தசஷ்டி கவசத்தில் நீங்கள் வேணும்னா கேளுங்க, நிறைய பேர் பேசுவாங்க. கந்தசஷ்டி கவசம் பண்ணால் இந்த கலி உலகத்தில் நீ வந்து பற்றட்டு எதுவும் பேராசை இல்லாமல் ஆசைப்படாமல் இருக்கணும். நரசிம்மர்கிட்டே போக மாட்டாங்க நிறைய பேர், பயம். ஏன்னா நரசிம்மர் தான் நமக்கு பாதுகாப்பு. நரசிம்மர் கவசம் கேட்க 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 சைக்காட்ரிக் டிஃபெக்டில் இருந்தவங்க, பைப்போலாரில் இருந்தவங்களாம் மாறிடுவாங்க. பைப்போலாருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களாம் மாறமாட்டாங்க. ஆனால் நரசிம்மர் கவசம் கேட்க கேட்க மாறுவான். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அதை கேட்குறதுக்கு வீட்டில் ஒரு பயம். நரசிம்மர் வந்து சொன்னால் ரொம்ப உஷாராக. அப்படி இல்லை, கழிவுக கடவுள்கள், வாராகியுடைய விஷயம். யாரெல்லாம் நரசிம்மரை தரிசிக்கணுன்றீங்க? எல்லாருமே பண்ணணும். நரசிம்மரை தரிசிக்கிறதுக்கு யாருக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்? சுத்தமாக பந்தமாக எப்படி சுத்தமாக இருக்க முடியும்? மன சுத்தம் தான் முக்கியம். உடல் சுத்தம் இருக்குன்னு நமக்கு மலக்குடல் வேலை செய்யலைன்னா நம்ம வேலையில் காலி. கிட்னி ஃபங்க்ஷன் வேலை செய்யலைன்னா நம்ம காலி. கழிவுகள் வெளியேறிக்கினே இருக்கும். இவங்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, சுத்தமாக இருக்கணும்னா என்ன சுத்தமாக இருக்க? அசைவத்தை நீ சாப்பிட்றது வந்து உன்னுடைய உணவு முறை. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ சைவத்துக்கிட்ட இருக்கிறவங்ககிட்ட தானே கடவுள் இருப்பார். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது நம்ம மனசார்ந்த விஷயங்கள். உனக்கே ஒரு காலத்தில் அசைவத்தை பிடிக்காமல் உடம்பு ஏற்றுக்காத போய்டும். ஏற்றுக்கிற வரைக்கும் போ. நீ உணவு முறையை வச்சுக்கின்னு நீ தெய்வ முறையை மாற்ற முடியாது. சுத்தம் மன சுத்தம் தான், அகம்தான் சுத்தம். நிறைய பேருக்கு அதெல்லாம் விட்டுருது. ஆட்டை போகிறது எவனன்னு பார்க்க வேண்டியது. அப்புறமா போயிட்டு கோயிலுங்களுக்கு நிறைய எதுக்கு பண்ணுறேன்? நான் நிறைய வாட்டி கேட்குறது, அதாவது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு 10% அரிசி பருப்பு சாப்பாடு விஷயமா பொருள் வாங்கி கொடுங்கன்னு. அந்த பொருள் வாங்கி கொடுத்து அன்னதானம் கொடுத்தவங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. சென்னை சில்க் வந்து எனக்கு ரொம்ப நண்பர்கள். அன்னதானத்துக்கு சென்னை சில்கில் அங்கே இருக்கிற அவங்க பெரிய பிரதர்ஸ், அவங்க 7 பேர். அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன், அன்னதானம் பண்ணுங்கள், இது பண்ணுங்கன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்கண்ணே, அந்த பெரிய பெரிய திருவிழாலாம் வரும். அன்னதானம் எல்லோரும் போடுவாங்க. தட்டில் சாம்பார் போடுவாங்க, இது போடுவாங்க, புளியோதரை கொடுப்பாங்க, பொங்கல் கொடுப்பாங்க. 10 நாள் திருவிழாலாம் வரும் கோயிலுக்கு. 1,00,000 பேருக்கு தலைவாழை சாப்பாடு போடுவாங்க. அருமை. அதெல்லாம் நம்ம சொல்லணும்ல, செய்கிறவங்களை நம்ம சொல்லணும்ல. கரெக்ட். எனக்கு வந்து ஏன்னா உலகத்திலே போதும்னு சொல்கிறது வந்து சாப்பாடு தான். கொரோனா காலத்துலலாம் சென்னை சில்கெல்லாம் எவ்வளோ பேருக்கு வந்து எல்லா கடையிலும், வேலைச்சேரி கடையிலெல்லாம் நிற்க வச்சு சாப்பாடு போட்டிருக்காங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபில்டர் காஃபி கொடுத்துருக்காங்க, டீ ஓடும். அதாவது இது போல் தான தர்மம் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த தலைமுறை நிற்கும். சம்பாதிக்கிறதுல நான் என்ன கேட்குறேன், எப்படியா இருந்தாலும் டேக்ஸ் இருக்குது, இது இருக்குது, இதை காட்டு செலவை. அதனால தான் அன்னதானத்தை பற்றி யாராவது ஃபேஸ்புக்கில் போட்டாங்க, இவங்க செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்க, நான் ஃபார்வேர்ட் பண்ணுவேன். கரெக்ட். இப்போ கூட கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஸ்ரீதேவி சில்க்ஸ் வந்து ஒரு நல்ல சாப்பாடு போட்டாங்கன்னு ஒருத்தர் யாரோ எழுதியிருந்தார். அது உண்மையானு கேட்டேன் ஒரு நண்பர்கிட்ட. ஆமான்னு நான் அவர் ஃபார்வேர்ட் பண்ணேன். வாழ்த்துக்கள், அன்புடன் அன்னதானம் செய்கிறேன், உங்களே உங்கள் தலைமுறையை வாழ்த்துட்டோம், அன்புடன் செல்வின்னு போட்டேன். எனக்கு என்ன இருக்குது, இது அவங்க செய்கிறவங்களை நம்ம பாராட்டாமல் வேறு யாரும் பாராட்டு. அதாவது ஒரு பூரிப்பாக இருக்கும். அதில் வந்து நிறைய பேர்கள், நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அதில் சென்னை சில்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும்னா, நீங்கள் சென்னை சில்கிட்ட வந்து சுனாமி சமயம் உள்ளே நுழைய முடியாது இருந்தது. இந்த வேளச்சேரி ஏரியாலெல்லாம் அந்த ஃப்ளட்டெல்லாம் வந்து உள்ளே கவர்மெண்ட்டே போக முடியல. அந்த சென்னை சில்கக்கூடிய இடத்துக்கு பின்னாடி இருக்கிற மக்களை கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு இது மெழுகுவத்திலேருந்து, கொசு வத்திலேருந்து, பாயிலேருந்து, தலகாணிலேருந்து, சாப்பாடுலேருந்து, பிஸ்கெட் எல்லாம் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு 4 நாளைக்குன்னு அப்படியே லாரியில் வந்து போச்சு. நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த தஞ்சாவூர் சைடில் ஒரு ஊரில் கிராமம் போயிடுச்சுன்னு நான் சொன்னேன். அவர் ஒரு ஜோதிடர். அவர் அங்கேருந்து கேட்டார், எனக்கு தெரியாதுங்க இது. நான் உடனே இவங்ககிட்ட தான் சென்னை சில்க் சொன்னேன்.
அவங்க திருச்சி பிரான்ச்சு அந்த பிரான்ச்சு சொல்லி அந்த இடத்துல 1000 பேருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாங்க. அருமை. ஸோ பாதிக்கப்பட்ட நேரத்தில் இது போல் ஒரு உதவிகள் என்பது அது எவ்வளோ ஒரு கிடைக்கிறவங்களுக்கு தானே தெரியும். இங்கே தான் தெய்வம் வாழுது. ஸோ நான் ஒன்றும் அவங்களுக்கு விளம்பரத்துக்காக வரலைங்க. கரெக்ட். பட் அது போல் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் வந்து நிறைய பேர்கிட்ட வச்சுருப்பேன் லிஸ்ட்டு. கிட்டத்தட்ட யாருக்காவது ஸ்கூல்ஸு இதெல்லாம் ஜென்யூனாக அனுப்பினோன்னா இப்போ ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு நிறைய நண்பர்களோட. அருமை. அதெல்லாம் எடுத்து அடுத்த வருஷத்துலேருந்து ஃபுல்லாக லிஸ்ட் எடுத்து ஜென்யூனாக இவங்கெல்லாம் அப்பா இல்லை அம்மா இல்லை குழந்தைங்களுக்கெல்லாம் எடுத்து அந்த படிப்புக்கெல்லாம் படிக்க வச்சு அந்த குழந்தைங்களதெல்லாம் ரெகுலராக படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதே போல் வந்து மெடிக்கலில் இருக்கிறவங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து அதே போல் கோசாலை ஆரம்பிக்கிறோம். அந்த கோசாலை வந்து அதில் வர பாலுங்க வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கினே இருக்கிறதுக்கு, அந்த குழந்தை வந்து 1 வயசானோன்னா வேறு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. அது வந்து எனக்கு இந்த ஆஸ்பெக்டே வந்து வானதி அம்மா கொடுக்குறாங்க. அவங்க தொகுதியில் 1500 வீட்டுங்களுக்கு அவங்க ஒரு ட்ரஸ்ட் மூலிமா 1/2 லிட்டர் பால் டெய்லி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அரசியலுக்காக சொல்லி என் கட்சிக்காரங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க. அது கரெக்ட். அதே போல் வந்து ஏடிஎம்கேலையும் கொடுக்குறாங்க. எனக்கு மந்திரிகள் சொன்னால் செய்வாங்க, நிறைய பேர் செய்வாங்க, எல்லா உதவிகளும் செய்வாங்க. எல்லா கட்சியிலும் எனக்கு ரொம்ப நட்பு உண்டு. யாராவது ஹெல்ப் பண்ணால் நான் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் முடிச்சுட்டேன் செல்வின்னு தான் ஃபோன் வரும். ஸோ இது போல் செய்கிறது தான் தெய்வம் வாழும். இதெல்லாம் ஒரு இங்கே கேட்டதுக்காக சொல்ல வேண்டும். அடுத்த மாதம் குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியினுடைய சூப்பர் ஸ்டார் யார்? குரு பெயர்ச்சி வந்து கடகத்துக்கு வருதுண்ணா, உச்சமாகிறார். உச்சமாகிற குரு வந்து ஸ்தான பலத்தோட பார்வை முக்கியம். உச்சமாகி பார்க்க போகிறார். 3 ராசியை பார்ப்பார். விருச்சகம் பார்ப்பார், மகரம் பார்ப்பார், அடுத்தது மீனத்தை பார்ப்பார். மீனத்துக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி, மகரத்துக்கு சனியெல்லாம் விலைக்கு உட்கார்ந்துருக்கு, ஆனால் 2ல் ராகு 8ல் கேது. அடுத்தது விருச்சகத்துக்கு சனி 5ல், ஆனால் அந்த சனி 5ஐயும் குரு பார்த்து நிவர்த்தி பண்ணுறார். விருச்சகத்தை பார்க்குறார். ஸோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருஷம் 11 வருஷம் ரொம்ப டிப்ரெஷன்லாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட் டைம் இது. சூப்பர். ஏற்கனவே கஷ்டமாக இருந்தவங்க அருமை. ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுவாங்க. இந்த விருச்சகத்தை வச்சுன்னு சமாளிக்கவே முடியலன்னு. ஏன்னா எனக்கு செல்வி இந்த விருச்சகத்துக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு நிறைய பேர் பேசுவாங்க. அதனால் இப்போ அவங்கெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சிலர்லாம் அவங்க டைம்லாம் நல்லா இருந்தாங்கன்னா நம்பர் 1 பொசிஷனுக்கெலாம் போயிடுவாங்க. அப்படியா? ஆமாம் ஆமாம். சிலருக்கு வந்து அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வரும். அதே போல் ரொம்ப 10 வருஷம் 15 வருஷமாக நல்லா இருக்கிறாங்க விருச்சகத்தில், அதையும் பார்க்கணும். அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஜாக்பாட், பெரிய லெவல். இந்த நல்லா இருக்கவங்க எதிரிகள் விஷயத்தில் ஹெல்த்லேயும் பார்த்துக்கணும். விருட்சகத்துக்கு ஒரே ஒரு விஷயம் கவனமாக இருக்கணும்னா பெரியவங்க ஹெல்த். 1 வயசு பெரியவங்களாக இருந்தாலும் அவங்க ஹெல்த், அப்பா அம்மா மட்டும் கிடையாது, அதுதான் பார்த்துக்கணும். அடுத்தது மகரத்துக்கு வந்து இந்த 3 ஸ்டார் தான் சூப்பர் ஸ்டார்ஸா? ஆமாம். சாதாரண உட்காந்துருந்தவங்க, இன்னோவா காரில் சுற்றினவங்க, ரோல்ஸ் ராய்ஸில் சுற்றுறவங்களாம் மேஷம் ஆகிடுவாங்க. டைமண்ட் பர்ச்சேஸில் அதிகமாக பண்ண போகிறது ரிஷபம். A1 இருக்கிறதுல நான் பார்க்குறது மிதனம். அருமை. ஆனால் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கும். கடகத்துக்கு ஜென்ம குரு